தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை நடப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் மன்னராட்சி என்று ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டிய நிலையில் திமுகவில் வாரிசு அடிப்படையில் பதவி வழங்கப்படுவதில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்துள்ளார். முதலமைச்சர் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. எல்லோருடைய கட்டாயத்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதனாலும் அல்ல. அவருடைய உழைப்பு அவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. அமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. இது மன்னராட்சி அல்ல, இது குடியாட்சி தான். இங்கே இருக்க ஜனநாயக ரீதியில் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் தலைவராக வர முடியுமே தவிர அடுத்த கட்சியிலிருந்து நாங்கள் தலைவரை கூட்டிக் கொண்டு வர முடியாது. வாரிசு முறையில் இயங்கும் திமுகவை நீண்ட காலமாக அதிமுக எதிர்த்து வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். மன்னராட்சி போல அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த கட்சிக்கு தலைமையேற்கவும், அதே நேரத்தில் தனக்கு பின்னால் ஆட்சி தொடர்ந்தால் முதலமைச்சராவதற்கும் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கியிருக்கிறார். அப்படி வாரிசு முறையில் வரக்கூடிய இந்த ஆட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் திரு அர்ஜுனாவும் சொல்லியிருக்கிறார். மன்னராட்சி என்று புரிதல் இல்லாமல் பேசும் ஆதவ் அர்ஜுனா அடக்கமாக பேச வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்தார். மன்னராட்சிலாம் இப்ப 26வது அமெண்ட்மெண்ட்ல 1971ஆம் ஆண்டு மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டாந்தார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். எங்க மன்னராட்சி இருக்கு? புரிதல் இல்லாம பேசுறது தான். பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும், அடக்கமா பேசணும், என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். இதெல்லாம் வருத்தத்துக்குரியது தான். அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுறாரு, நம்ம அதுக்கு மேல உள்ள போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. வாரிசுகள் விரும்பி கட்சி பணியாற்றுவதை எப்படி தடுக்க முடியும் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வினவியுள்ளார். யாரா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகி வர்றப்ப அவங்கள முதல்வராக தேர்ந்தெடுக்கிறதுல சட்ட ரீதியா ஜனநாயக நாட்டில் எந்தவித தடையும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வேண்டும். வாரிசுகள் அரசியலில் வருவதை எப்படி தடுக்க முடியும்? அவர்கள் ஒரு கட்சியில் விருப்பப்பட்டு ஜனநாயக நாட்டில் பணியாற்றுவதை எப்படி விருப்ப முடியும்? அவர்கள் தேர்தல் அரசியலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதை எப்படி நாம் தடுக்க முடியும்? அது தடை செய்வது தவறுதானே. அதை தான் நான் சொல்றேன். நம் பின்னால் இருந்து கொண்டு நம்மீதே அம்பு எய்வதாகவும் கிளையில் இருந்து கொண்டு மரத்தை வெட்டும் கூட்டம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாம் இப்படி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி வாங்க, நம்முடைய கொள்கை எதிரியை நோக்கி நாம் போவோம்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னாடி இருந்துட்டு நம்ம மேல அம்பு எழுதிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லி நம்முடைய கொள்கை எதிரி நம்மை பார்த்து சிரிப்பான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு உளறான். மேடையில மைக்க போட்டு உளறி கொண்டு இருக்கின்றார்கள். கிளையில உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற மாதிரி என்ன பேசணும், என்ன புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்நிலையில் மன்னராட்சி என்று திமுகவை மறைமுகமாக விமர்சித்த பேச்சுக்காக ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் அது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆனால் இதுவரை நோட்டீஸ் எதுவும் விசிக தலைமை சார்பில் அனுப்பப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.